ஸோ ரொம்ப இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா இந்த இந்திக்காரெல்லாம் வைப்பாங்க, இந்த என்ன சொல்கிறது கேதான்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 400 கிராம் ரைஸ் போட்டிருக்கேன். இங்கே பருப்பு வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் பருப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நான் பண்ணுவேன் சூப்பராக. ஓகே நண்பா. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னையும் போய் பார்த்துங்க, நானும் இருக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா என்னோடய வீடியோ பற்றி. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ ப்ரோக்ராம் ஸோ இதுதான் இப்போ ரைஸ் கழுவிட்டுருக்கேன். ரைஸ் எடுத்தோன்னா ஏற்றிடவங்க தான் பெரிய மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடலாம் ரைஸோட அப்படியே சேர்த்து. ஸோ நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன். ஸோ நண்பா ரைஸ் ஏற்றிட்டப்போ ஏற்றிடவங்க தான் அப்படியே இதையும் போட்டுடலாம். பருப்பு அப்படியே ஏற்றிடவங்க தான். இதில் இப்போ நீங்கள் உப்பு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவாங்க தான். எண்ணெய், வெங்காயம், தக்காளி இருந்தால் தக்காளி ஆட் பண்ணுவேன். நான் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டும் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம். ஸோ பருப்பு ஆட் பண்ணிட்டேன். நம்ம இதில் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு சும்மா ஒரு 3 கிராம் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. இவ்வளோ கிட்டி விட்டுலாம். இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுவேன், மசாலா எல்லாமே. இப்போ பெப்பரு சும்மா ஒரு 1 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ 1 கிராம் போட்டாச்சு பெப்பர். ஸோ இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் மஸ்டர்ட் ஆயில் ஒரு 3 கிராம் போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டேன். லைட்டாக மஞ்சள் தூள் சும்மா 1/2 கிராம் போட்டுங்க. மஞ்சள் தூள் ஜாஸ்தியாக சில்லி பவுடர் தேவையானது போட்டுருங்க. சில்லி பவுடர் தேவையானது இல்லை, ஒரு 2 கிராம் போதும். ஒரு மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு 2 கிராம் போதும். பிரியாணி மசாலா பவுடர் போட்டுங்க, அது ஒரு 2 கிராம் போதும். கலக்கி விட்டேன், அவ்வளோதான். கலக்கி விட்டுக்கலாம். பாட்டு நல்லா வேகும். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அவரைக்காய் வச்சுருக்கிறேன், அவரைக்காய் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா வேகும். நல்லா வச்சுருந்தா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே இதாகணும், கேதா மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம், சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. ஸோ இன்னும் லைட்டாக தம் வச்சிடலாம். செமையாக இருக்குது பாருங்கள். தண்ணி இதாகல, கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவல் நண்பா. ஸோ நீங்கள் இது வந்து எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். நான் மொத்த ரைஸில் தான் பண்ணேன். பாஸ்மதி ரைஸ் எதில் வேணாலும் பண்ணலாம். செமையாக வந்துடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கும். நம்ம பார்த்துக்கணும், இன்னும் ரைஸ்லாம் உடஞ்சிரும். சூப்பராகிடுச்சு. ஸோ இதுதான். இதை நீங்கள் தம்மு பண்ணான்னு தப்புனா நான் தம்மு லைட்டாக போட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் போதும், ரொம்ப தேவையில்லை. ஓகே நண்பா. ஸோ தம்மு அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ தம்மு நார்மலாக போடுற மாதிரியே போட்டுருவாங்க. நண்பா இந்த மாதிரி தட்டு வச்சுங்க, ஸ்லோவில் வச்சுருங்க. வெயிட்டான பொருள் வச்சிடலாம். அவ்வளோதான், இன்னும் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷம் போதும், ரொம்ப தேவையில்லை. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சரி இறக்கிறவங்க தான் தம்மு முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தூக்குங்க, ஏன்னா தண்ணி உள்ளே வந்துடும்.
சூப்பராக ஆயிடுச்சு. இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும். ஓகே நண்பா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட கேதா. சூப்பராக பாருங்கள், அப்படியே கட்டியாக வந்துடுச்சு. நீங்கள் இன்னும் நல்லா குழைக்க வச்சுக்கணுன்னா குழச்சி வச்சுக்கோங்க, ஆயில் வர மாட்டேது. ஓகே நண்பா. ஸோ அவரைக்காலாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இங்கே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, பாருங்கள் சூப்பராகிடுச்சு. மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட ஒன்று தான். இப்போ எனக்கு லெமன் இருக்குது. இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிடல, டெய்லி நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்ருக்குறேன். ஸோ இன்றைக்கி நாதிக்கு சொல்லி ஸோ லெமன் இருக்குது, தயிர். ஸோ அதை ஊற்றி சூப்பராக ஒரு காம்பினேஷனும் சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும் நண்பா, கரெக்டாக இருக்கும் மசாலாலாம், சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ 500 ரீச் ஆகிட்டேன். இன்னும் 500 ரீச் பண்ணேன்னா ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே நண்பா. ஸோ நீங்கள் உங்கள் புண்ணான கையில் அந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை. ஓகே நண்பா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.